எழுந்துக்கச்சே நாம நிதானமா எழுந்துக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா எழுந்துக்கணும். அத்தனை ஜீவாத்மாக்களும் தூங்கும் பொழுது எந்த சமயத்துல தூங்கினாலும் அது பகவானுடைய சம்பந்தம் இருக்குன்றது சாஸ்திரம் காமிக்கிறது. அப்போ அவன் எழுந்துக்கும் பொழுது அவனுக்கு நல்ல சிந்தனை ஏற்படும், நல்ல ஒரு மூட் அவனுக்கு கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி முதல்ல எழுந்துக்கும் பொழுது எழுப்பும் பொழுது எப்படி எழுப்பணும் என்பதை உலகத்திற்கு காண்பித்த வள்ளல் பெருமகனார் விஸ்வாமித்ர மகரிஷி. அவர்தான் முதல்ல சுப்பிரபாதம் பாடினார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தனை உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். இதுதான் அவர் பாடின ஒரு ஸ்லோகம். இதுதான் இந்த சுப்பிரபாதம் விஸ்வாமித்திர பாடினார். அதுக்கப்புறம் தொண்டரடிப்படி ஆழ்வார் அழகு தமிழ சுப்பிரபாதம் பாடினார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கன இருளகன்றது காலையம் பொழுராய், மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்தீண்டி, எதிர் திசை நிறைந்தனர் விவரணம் புகுந்து, இருங்களிற் சீட்டமும் பிடியோடு முரசும், அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று ரங்கநாதனுக்கு சுப்பிரபாதம் பாடினான். ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவில செங்கன் செருச்சிறுதே எம்மேல் விடியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று பாடினார்கள். இப்படி எல்லோரும் நமக்கு சுப்பிரபாதம் இருக்கிறது இருக்கட்டும், நமக்கு குட் மார்னிங் சொல்றது. அதுவும் இந்த வாட்ஸ்அப் வந்து டெய்லி காதல குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங், என்ன பைத்தியகாரத்தனமோ தெரியல. காதல ஏன்டா ஒருத்தர் அப்படி தர குரூப்ல கான்டாக்ட் காத்துல பேருக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போடுவார், என்ன குட் மார்னிங் தெரியல எனக்கு. இது பெருமாளுக்கு விஸ்வரூபம் சொல்றது, விஸ்வரூபம்னு பேர். காலையில் பெருமாளுக்கு விஸ்வரூபம், அந்த சுப்பிரபாத சேவை அப்படின்னு பெருமாளுடைய அழகா கண்ணை திறந்து நம்மளை குளிர கடாட்சிக்கிறது என்பதாக ஏற்பட்டது. இது விஸ்வாமித்திரர் பாடினார் சம்ஸ்கிருதத்துல. அதுக்கப்புறம் தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடினார், ஆண்டாள் பாடினார். சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயம்ன்றதுல மகாகாவியத்துல கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடினார்.